பூட்டன், என் பாட்டனுக்கும் பாட்டன், என் அப்பாலாம் இடம் வாங்க நினச்சாங்க இந்த இடத்தாண்ட செங்கல்பட்டில். ஆனால் அப்போல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா நான் இப்போ வந்து கஷ்டப்பட வேண்டியது அவசியமே இல்லை. என் பூட்டெல்லாம் 100 இருந்தால் இந்த இடத்த வாங்கியிருக்கலாம். என் பாட்டன் 50 இருந்தாலே வாங்கியிருக்கலாம். என் தாத்தன் 500 இருந்து தான் வாங்கியிருக்கலாம். எங்கள் அப்பாலாம் ஒரு 3000 2000 இருந்தாலே வாங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ பாருங்கள், இங்கே வாங்குகிற விலையிலையா இருக்குது, ஒரு 4000 5000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு என் பையன் காலத்தில் 8000 இல்லை 10000 கூட போகுமா? அப்போல்லாம் வாங்க முடியுமானே தெரியல. என்ன பண்ணுறதுனே தெரியலடா. செங்கல்பட்டு இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகும் வந்து சத்தியமாக கனவுல கூட நினச்சி பார்க்கல. ரொம்ப மன கஷ்டமாகவே இருக்குடா. ப்ரோ என்ன ப்ராச்சு? ப்ரோ இல்லை ப்ரோ, நான் சிறுக காசு சேர்த்து ஒரு 25 லட்சத்தில் ஒரு இடம் வாங்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் செங்கல்பட்டில் டெவலப்மெண்ட்ஸு கவர்மெண்ட்டை போட்டு டெவலப்மெண்ட்ஸு ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸு. சேட்டலைட் சிட்டி கொண்டு வந்துட்டாங்க, சிப்காட் கொண்டு வந்துட்டாங்க, மகேந்திராவேல் சிட்டி மாதிரி இங்கே ஜாப்பனீஸ் ஒன்னம்பு கொண்டு வந்துட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன், நியூ பஸ் ஸ்டாப் கட்டிட்டு வராங்க. ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை, கலெக்டர் ஆஃபீஸ் வந்துச்சு, போலீஸ் ஸ்டேஷன் வந்துச்சு, கோர்ட் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதுக்கு நியர்பையில் எனக்கு ஒரு இடம் வாங்கணும், 25 லட்சத்தில் வாங்கணும்னு ஆசை. ஆனால் அந்த ஆசையை மண் வாரி போட்ட மாதிரி அந்த மண்ணையே என்னால் வாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா விலைவாசி அப்படி இருக்குது. கேட்டால் 4500 5000 சொல்லிட்டு இருக்காங்க ஆன் ரோட்டில். என் பையன் காலத்தில் இதை வந்து 10,000 20,000 கொடுத்து வாங்க நிலமை தான் ஏற்படும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன திட்டுவான், ஏன்டா நீ வந்து 5000 6000 கொடுத்து வாங்கலன்னு சொல்லிட்டு. இது எதாவது கம்மியாக கிடைக்குமான்னு தான் மனக்குமரில் கும்பிட்டு இருக்கேன் ப்ரோ. கவலைப்படாதீங்க ப்ரோ, நீங்கள் நினைக்கிற ரேட்டை விட 1000 கம்மியாக கொடுத்தா இந்த இடம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா? ப்ரோ அப்படிப்பட்ட இடமே இல்லை ப்ரோ. நீங்கள் சும்மா உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாது இல்லை, இதுக்கு ஏறி இறங்காத கம்பெனி இல்லை செங்கல்பட்டில். ஃபுல்லாக ஏறி இறங்கிட்டேன். நான் சொன்ன அம்யூனிட்டிஸ் டெவலப்பரோட ஆன் ரோட் இங்கேருந்து ஒரு 300-200 மீட்டர்ஸில் எந்த சைட்டுமே இல்லை ப்ரோ. சார் நம்ம வேல்யூ ரியாலிட்டியோட குறைஞ்ச பட்ஜெட்டில் உங்களை மாதிரி கனவுகள் நினைவுக்கானதே நாங்கள் இந்த மாதிரி சைட்டை போட்டிருக்கேன் சார். என்ன விலையில் போடுறீங்க சார்? வெறும் 3600 தான் சார் நம்ம பண்ணியிருக்கோம். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க? செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே வெறும் 3600. வெறும் 3600 தான் நம்ம பண்ணியிருக்கோம். லேண்ட் அவைலபிள் இருக்கா? ஃப்ரெஷ் லேஅவுட்டா? என்ன அப்ரூவ்டு ப்ரோ இது? சார் இது வந்து டிடிசி பை ரேர் அப்ரூவ்டு சார். லேண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 650 4500 வரையுமே ட்ரீம் பிளாட்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார். 600 ரேட் இருக்கா இல்லை அதோட நெகோஷியபிள் பண்ண முடியுமா? அதாவது சார் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றாங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்து வர ஆஃபரில் உங்களுக்கு ஆஃபரும் பண்ணி கொடுப்போம் சார். உங்களுக்கு என்ன ப்ரோ சொல்றீங்க? சூப்பராக இது லேண்ட் அவைலபிள் இருக்கா? போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், தாராளமாக சார். மக்களே, என் பாட்டன் தாட்டன் பூட்டன் எங்கள் அப்பா மிஸ் பண்ணதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு என் பிள்ளைக்காக வாங்க போகிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைக்காக ஒரு லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மறக்காமல் செங்கல்பட்டில் இப்போ வாங்குகிற பட்சத்தில் ஒரு பட்ஜெட்டானா இவங்க சொல்கிற விலையை பார்க்கலாம்.